GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். வடகிழக்கு பருவமழையின் தாக்கத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ந்து கனமழைக்கு ஆளாகியுள்ளன. டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடியிலும் மழை தீவிரமடைந்துள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்யும் மழையால் போக்குவரத்து கடினமடைந்துள்ளது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முன்னெச்சரிக்கை அறிக்கையின்படி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடற்பரப்பில் உருவான டித்வா புயல் வேகம் குறைந்தாலும் வட தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா கடலோரங்களை நோக்கி நகர்ந்து வருகிறது. நவம்பர் 30 அதிகாலைக்குள் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை சென்னையில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளது. கடந்த வியாழக்கிழமை உருவான இந்த புயல் இன்று நள்ளிரவு 2:30 மணி நிலவரப்படி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது வேகம் 7 கிலோமீட்டராக குறைந்துள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் 7 கிலோமீட்டர் தொலைவு நகர்ந்து புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 440 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கே 540 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இலங்கையின் கடலோர பகுதியில் பட்டிக்கலோவா, திரிகோணமலை அருகே நிலை கொண்டிருக்கும் புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியை தொட்டு வட தமிழ்நாட்டின் கடற்கரையை அணுகும். புயலின் மையத்தை சுற்றி காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வரை உயர்ந்து 90 கிலோமீட்டர் வரை தாக்குதலுடன் இருக்கும். வெளிப்புறங்களில் 35 முதல் 45 கிலோமீட்டர் வேக காற்று வீசும். இந்த புயலின் தாக்கம் காரணமாக சென்னையிலிருந்து நீண்ட தொலைவில் இருந்தாலும் இலங்கை கடற்பரப்பில் இருந்து நகர்வதால் டெல்டா மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை ஆகியவற்றுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சி, கடலூருக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, பெரம்பலூர் ஆகியவற்றில் தனித்தனி இடங்களில் கனமழை பெய்யும். புதுச்சேரி முழுவதும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகியவற்றில் அதிகனமழை பெய்யும். தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகியவற்றில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், கரூர், நாமக்கல் ஆகியவற்றில் தனித்தனி இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நவம்பர் 30 புயல் கரையை கடக்கும் நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகியவற்றில் மிக கனமழை மற்றும் வலுவான காற்று வீசும். தெற்கு ஆந்திராவின் சித்தூர், நெல்லூர், பிரகாசம் மாவட்டங்களிலும் மழை அதிகரிக்கும். இலங்கையில் ஏற்கனவே புயல் 56 உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 23 பேர் காணாமல் போயுள்ளனர். கொழும்பு விமானங்கள் திருவனந்தபுரத்திற்கு திசை மாற்றம் செய்யப்பட்டன. தமிழ்நாட்டில் இன்று வரை டெல்டா பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டு 5000த்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினத்தில் சாலைகள் மூழ்கி மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கின. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவசர கூட்டத்தை தொடர்ந்து NDRF 10 குழுக்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தேடுதல், மீட்பு நாய்கள் உட்பட உபகரணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை குடிநீர் ஏரிகளின் அணைகள் திறந்து வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. டெல்டா மாவட்டங்களில் பள்ளிகள், கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. ரயில், விமான சேவைகள் குறைக்கப்பட்டு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு 24 மணி நேர சிறப்பு கட்டுப்பாட்டு அறை அமைத்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.